இன்றைக்கி டெஸ்ட்புக்.comல ஓப்பன் ஆகிருக்கிற 3 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் தென் ஜாப் நேச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தென் ப்ளீஸ் கண்டினியூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆன்லைன் மணி ரீப்பேர். இன்றைக்கி டெஸ்ட்புக்.comல ஓப்பன் ஆகியிருக்கிற SME தமிழ் லாங்குவேஜ் Freelance DTP operator and then SME GS PSC and non-PSC exams இந்த 3 ஜாப்போட ரெக்யர்மெண்ட் அண்ட் தென் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். Testbook.com engineering, government job exams, PSC, UPSC and international exams ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க காம்படிட்டர்ஸ்க்கு டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க டீமில் கரண்டாக 500+ இன்ஹவுஸ் எம்ப்ளாயீஸ் அண்ட் தென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க டீமில் நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னு நான் விஷ் பண்ணுறேன். இந்த ஜாப்போட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன்ஸை ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி ரீசெண்டாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு அப்டேட்டடாக இருக்கணும். இவங்க கண்டென்ட் மேனேஜர் டீம்ஸோட ஒர்க் பண்ணி நியூ டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ண பிளான் டெவலப் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். கண்டென்ட் டெவலப்பர்ஸ் க்ரியேட் பண்ண கொஸ்டின்ஸோட குவாலிட்டியை ரிவ்யூ பண்ணணும். மார்க் டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை ஹை அண்ட் அனலிட்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணணும். அண்ட் தென் இவங்களோட யூசர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட நீட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை தெரிஞ்சுக்கிட்டு டவுட்ஸை கிளியர் பண்ணணும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண அவங்க எந்த ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் கொடுக்கல. ஸோ 12th முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நீங்கள் நியூ திங்ஸ் லேர்ன் பண்ணுறதுல வில்லிங்காக இருக்கணும். அண்ட் தென் MS Word, MS Excelல நாலேஜ் இருக்கணும். இந்த ஜாப்போட அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்ளை லிங்க் கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ஃபஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க, லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க, கரெக்டான இமெயில் ஐடியை ப்ரொவைட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் எதுவும் தமிழ் லாங்குவேஜ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் அப்பியர் ஆகியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படி எதுவும் அப்பியர் ஆகியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு தமிழ் டைப்பிங் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. தெரியலனாலும் எஸ் கொடுத்துக்கோங்க. ஆன்லைன்லேயே நிறைய இங்கிலீஷ் டு தமிழ் டைப்பிங் டூல்ஸ்லாம் இருக்குது. உங்களோட டைப்பிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண வெப்சைட்டும் இருக்குது. ஸோ இப்போ எஸ் கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷனை கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீலான்ஸ் DTP ஆப்ரேட்டர் ஜாப் பற்றி பார்க்கலாம். இது ஒரு பார்ட் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இந்த ஜாப்பில் நீங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில் ஒர்க் பண்ணிக்க முடியும். இந்த ஜாப் நேச்சர் எப்படி இருக்குன்னா, நீங்கள் கண்டக்ட் டீமோட க்ளோஸாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற கொஸ்டின்ஸை நீங்கள் டைப் பண்ணி இவங்க சர்வரில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். தெலுங்கு, தமிழ் ஆர் மராத்தியில் உங்களுக்கு குட் டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும். அண்ட் தென் MS ஆஃபீஸில் நாலேஜ் இருக்கணும். உங்களுக்கு டைப்பிங் தெரியலனாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே டைப்பிங் கற்றுக்கலாம். Dataentryjob இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாக டைப்பிங் கற்றுக்கலாம். அண்ட் தென் உங்களோட டைப்பிங் ஸ்பீடையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் டைப்பிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணது நீங்கள் சர்டிஃபிகேட்டும் கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீலான்ஸ் DTP ஆப்ரேட்டர் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆன்லைன் மணி ரீப்பரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆன்லைன் மணி ரீப்பரில் எப்படி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது அண்ட் தென் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு என்கரேஜிங்காகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ஃபஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க, லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த லாங்குவேஜில் டைப் பண்ணுறதுல கம்ஃபர்டபுள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை மென்ஷன் பண்ணிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். நெக்ஸ்ட் SME GS தமிழ்நாடு PSC அண்ட் non-PSC எக்ஸாம் ஜாப் பற்றி பார்ப்போம். எக்ஸாம் பேட்டர்ன்ஸை அனலைஸ் பண்ணி ரீசெண்டாக தமிழ்நாடு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸில் அப்டேட்டடாக இருக்கணும். அண்ட் தென் கண்டென்ட் மேனேஜர்ஸோடு சேர்ந்து நீங்கள் லைவ் அண்ட் ரெக்கார்டட் கோர்ஸ்க்கு கண்டென்ட் டெவலப் பண்ணணும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற கண்டென்ட் க்ரியேட்டிவாகவும் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாகவும் இருக்கணும். SME ஆர் கண்டென்ட் டெவலப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற கொஸ்டின்ஸை ரிவ்யூ பண்ணணும். கண்டென்ட்டோட பர்ஃபார்மன்ஸை ஹை அண்ட் அனலிட்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அண்ட் தென் யூசர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க நீட்ஸ் ஃபீட்பேக்கை தெரிஞ்சுக்கிட்டு டவுட்ஸை கிளியர் பண்ணணும். இந்த ஜாப்க்கு அவங்க எதுவும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுக்கல. ஸோ டிகிரி முடித்தவங்க, 12th முடித்தவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்கு எஜுகேஷனில் ஒரு ஸ்ட்ராங் பேஷன் இருக்கணும். MS Word அண்ட் MS Excelல நாலேஜ் இருக்கணும். இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ஃபஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க, லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிட்டு உங்கள் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் அப்பியர் ஆயிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் அப்பியர் ஆகி எதுவும் ஸ்கோர் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஸ்கோரை என்ட்ரு பண்ணிட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த 3 ஜாப்க்குமான அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஏர்னிங்ஸ். பாய் பாய்.